அப்ப உலகத்திலேயே தன்னை கொடுத்து உன்னை காக்க ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. எங்க உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றணும். இந்த பல்லு பழனிசாமிகிட்ட அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்க அண்ணன் தளபதி சொன்னார், பாவி பஸ்ஸு ஓடலடா, ரயில் ஓடலடா, கம்பெனி திறக்கலடா, கடை எதுவும் திறக்கலை, பட்டினியால் சாவுறாங்க, படுபாவி ஒரு 5000 ரூபா கொடுறான்னு சொன்னோமா இல்லையா? சிக்கனு உருவிடுவாங்க. ஆனால் இவன் நாங்கள் போய் அந்த கல்லா போட்டியை பார்த்தா தான் தெரியுது, இவன் சசிகலா காலை மட்டும் நக்கலை, கல்லா போட்டியும் சேர்த்து நக்கிட்டான்னு அங்கே போனவனு தான் தெரிஞ்சு. பைத்தியக்கார பயிலுங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் வேண்டியெல்லாம் ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமா இல்லையா? சாதாரண ஸ்டாலினாக இருந்தால் நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவார். எங்கள் தாத்தா கலைஞரோட ரத்தம் அந்த உடம்புல ஓடுது. வாக்கை காக்க நாக்கை அறுக்கும் கூட்டம் நாங்கள். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? இத்தனையும் இந்த 4000 கொடுத்து இவ்வளவும் 1000, ஆணுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு 1000, லேடிஸுக்கு பஸ்ஸு, இவ்வளவும் கொடுக்குறோமே, இதெல்லாம் எப்படி எங்கள் தளபதியால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அவர் சாதாரண தளபதி அல்ல. எங்கள் தாத்தா கலைஞர் இந்த இயக்கத்திற்கு தந்த செல்வ சீதனம். எங்கள் தாத்தா கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? தாய்மார்களை ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நடத்துவதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் நீங்கள் கஷ்டப்படாதீர்கள், தாத்தா நான் இருக்கிறேன் வா. திருமணம் முடிந்ததா, அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா, கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. ஒரு அளவுக்கு மேல இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இல்லங்க, இதை தாண்டி ஒருத்தன் செஞ்சேன்னு சொல்றா, செத்து போயிடறா லபடிக்க பாலுங்களா. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? சீக்கிரம். தாழ்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்போம். எங்க 2 ஆத்தா உட்காந்துக்கிறேங்கடா முன்னாடி, ஆம்பளை எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காண்டா. இது எவ்வளவு கஷ்டப்பட்டோம்டா நாங்க. என்ன சார், பண்ணாடிக்கு பிறந்த 12வது புள்ள மாதிரி பேசுறீங்களே சார், வேதனைக்கு பெத்து போட்ட வெட்டி பைய மாதிரி பேசுறீங்களே சார். நட்டு நிக்க வச்சு தமிழ்நாட்டை தலை தூக்கி தண்ணி ஊத்திட்டு நாங்க நிப்போம். மிசாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், பொடாவை பார்த்தோம், எல்லா சட்டத்துக்கும் எங்க இழவெடுக்க எங்க உயிரை கொடுத்தண்டா லபடைக்க பாலுங்களா. என்ன சொல்றான்? இஷ்டத்துக்கு பேசுறான். இன்னைக்கு வந்துட்டு சொல்றான், what about 2024 MP election? No. Then what you want? Only 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் சிஎம் சீட்டில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நிறுத்துறோம். ஒருத்தி சொல்கிறாம்மா, 17 வயசு பொண்ணுமா, எங்கள் வீட்டில் 9 ஓட்டு, நான் விஜய் அண்ணாவுக்கு போட்டுருவேன், மீதி 8 பேர் போடலன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன். புரியுதா? டனால் 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 வர குரல் டில்லா கடலுக்கு தான், டில்லா கடலுக்கு தான், டில்லா கடலுக்கு தான், ஜிங் அஜிங் அஜிங். இன்னொருத்தி சொல்கிறா, அது பெரம்பலூருக்காரி. அவள் யாருன்னு வேற கேட்டேன் நான். ஆமாம் சத்தியமா, பெரம்பலூர் கமலாசன் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு போயிருக்கா. ஆளு கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, லேடிஸ்லாம் பூசணா மாதிரி இருக்குமா, அப்படித்தானே சொல்லுவீங்க. எனக்கு தெரியுமா, நான் 2 பெண் குழந்தை பெற்றிருக்கிறேன். என் பெரிய பேரன் +1 படிக்கிறான். பார்க்குறதுக்கு அப்படி தெரியல, இதே தான் என் பொண்டாட்டின்னு சொல்கிறா. அவள் சொல்கிறா, எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். ஐயோ சினுங்கிறானே. போ பையனூர் பங்களாவுக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணான்னா இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. ஒரு பாட்டு ஒன்று பாடுறான் பார்,
உங்க விஜய் கொலை பண்ண வர்றேன்னா கொலை பண்ணி போட்டு புட்டு 20 லட்சம் தர்றேன்னா அடிங்கம்மா. வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சரி, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இந்த கட்சியில ஏன் இருக்கேன்னு கேக்குறியா? இது எங்க தாத்தன் கலைஞர் கட்டின கோட்டை, பேரறிஞர் அண்ணா கண்டுபிடிச்ச கோட்டை. இதை விட்டா எனக்கு நாதி எதுக்கா? सुल्तान अबे रुक ए सुल्तान ए क्या कर रहा है अबे क्या लगता है இந்தியாவில் 100 பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா அதில் 45 பொம்பளை தமிழ்நாட்டிலேருந்து தான் போகிறா. ஏன்னா இதில் பாதுகாப்பு இல்லை, என் மயிர் இல்லை, பெண்களுக்கு இல்லை. ஏண்டா நான் விஜயை கேட்குறேன், திரிசாப்ப நாங்கள் எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பாக தானே இருக்குது, பாதுகாப்பாக தானே இருக்குது. ஆனால் உன் அளவுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுங்க. பெரிய பருப்பானிய பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.